சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்த ஆரியர்கள் எல்லாமே வந்தியர்கள் கிடையாது, அப்படி குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நானும் வரலாறு படித்தவன் தான். அவர் எந்த வரலாறுல படித்தார்னு எங்களுக்கு தெரியாது. ஆக வரலாறுல அந்த காலத்திலிருந்து இந்திய வரலாற்றை எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான் அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள். இங்கே அவர்கள் குடியேறியவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே தமிழகத்தில் இருக்கிற இவர்களெல்லாம் எல்லோரும் இவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள். இங்கே இருப்பவர்களையெல்லாம் அங்கே அவர்கள் குடியேறி அவர்களையெல்லாம் வடபுறத்தில் இருந்து தென்புறத்தில் தள்ளிவிட்டார்கள். அப்போது இங்கே தென்புறத்தில் எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றெல்லாம் ஒரு ஒழுங்காக படித்து யாருன்னா ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஷனிட்டியாவது இல்லை அந்த வரலாற்றை எழுதியவர்கள். நான் சொல்றது வெறும் இன்னும் கேட்டிங்கன்னா சத்யநாத ஐயர்னு எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்கும் போதே படித்தேன். அதிலேயே இதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ அதற்கான நமக்கு பல்வேறு ஆதாரங்களும் கிடைத்திருப்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 5200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது, மக்கள் வசித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பல்வேறு உதாரணங்களின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது. இதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். சிந்து சமவெளின்னு சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி தான் சொல்லணும் சொல்லியிருக்காரு. அதான் நீங்களே கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேட்குறீங்க. ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் அதுதான். சரஸ்வதி என்ன பண்ணாங்களா? அது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி சமவெளி ஏன் சொல்லணும்? ஒன்றும் புரியலையே. அது அவரு தான் போய் கேட்கணும். நீங்க அதெல்லாம் சார் அதாவது நீட் தேர்வுக்கான ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அறிக்கை கொடுத்திருக்காரு. ஏன்னா திண்டிவனம் பக்கத்தில் ஒரு பொண்ணு அந்த நீட் தேர்வோட அழுத்தத்தால இறந்துட்டாங்க. முதல்ல தேர்வு சார் அது அப்ப இருந்து தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் நம்ம எதிர்க்கிறோம். ஆக இந்த நீட்டு தேர்வு அது நாம அதை நடத்துறது இல்லையா? நீட்டு தேர்வு நடத்துறதே ஒன்றிய அரசு. நாங்களும் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்தில் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமியற்றியே நீட்டு தேர்வு கூடாது என்றெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவர் ஆக வெகு உதவியிலே எல்லாம் ஒரு முடிவு நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள்